நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து சீமானை செருப்பால் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையிலையும் பேசுது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த திருட்டு திராவிட வெங்காய ராமசாமி நாயக்கன் பேத்தி. இந்த ராமசாமி நாயக்கன் பேத்திக்கு தம்பியினுடைய சின்ன ஒரு பதில் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால சென்ற காணொலியில ஒரு தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்திருந்தேன். அதாவது எனது கிராமத்துல எனது வீட்டுக்கு பக்கத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடியை நான் பறக்க விட்டுருக்கேன். அந்த கொடியை எனது தோட்டத்திலிருந்து நான் ஊருக்குள்ள போகும்போது அந்த கொடியை பட்டொலி வீசி பறக்கிறத பார்க்கும் போதே அப்படியே மெய்சிலுக்கக்கூடிய வகையில ரொம்ப பூரிப்பா இருக்கும் அப்படி மாதிரி பதிவு பண்ணியிருந்தேன். ஆனா அந்த காணொலியை நான் அப்ப இணைக்க முடியல. அது அப்ப அந்த காணொலி என்ற இல்ல. இப்ப நான் இணைக்கிறேன். அதை பாருங்க. அதை பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு மெய்சிலுக்கக்கூடியதா இருக்கும். இது என்ன தம்பி, நீ சில பேர் நினைக்கலாம், என்ன தம்பி நீயே உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல நீ கொடி ஏத்திட்டு நீயே பெருமையை பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஆனா அதுக்காக இல்ல. ஆனா சீமான் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, இதை நம்ம பேசுறது அப்படிங்கிறது நம்ம பெருமையை பீற்றிக் கொள்ளல, இதை பேசி பெருமை பீற்றிக் கொள்ள இல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இதை பார்க்கும் போது நமக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம் வரும் அந்த கொடியை பறக்கிறத பார்க்கும் போதே. இப்படி இந்த கொடி பறக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ஒரு நிகழ்ச்சி எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது செய்யணும், நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் அண்ணன் சீமானுடைய வெற்றிக்கும் ஏதாவது நம்ம செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் என் மனசுக்குள்ள வரும். அப்படிங்கும்போது இது நான் பகிர்ந்துக்கிறது நல்ல விஷயம் தானே. அப்ப இதே தான் நீங்களும் உங்க ஊர்ல உங்க கிராமத்துல நம்ம கட்சியினுடைய புலிகொடியை ஏற்றுங்க. அதை பாருங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு புதுமையான ஒரு எண்ணங்கள், உணர்வுகள், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும். அதனால நிச்சயம் நீங்களும் செய்யுங்க. சரி நண்பர்களே, இப்போ வாங்க அடுத்து நம்ம நேராக காணொலிக்குள்ள போகலாம். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கோயமுத்தூர்ல மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல், அதாவது மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு ஆசிரியராக இருந்து, ஒரு அரசியல் ஆசனாக, ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து பல பதில்களை சொல்லியிருந்திருக்காங்க. அதுல மாணவர்கள் கேட்ட பல கேள்விகள் நான் அந்த காணொலி இன்னும் முழுமையா பார்க்கல, கொஞ்சம் நான் பார்த்ததுதான். அதுல மாணவர்கள் பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இதுல முக்கியமா இந்த கச்சத்தீவு மீட்பதை பற்றி, இந்த பொருளாதார கொள்கையை பற்றி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி பல கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதற்கான சீமான் அவர்களுக்கு ஆகச்சிறந்த பதில்களை மாணவர்களே கேட்டு பரவசம் அடையக்கூடிய வகையில அவங்க கரகோஷம் எழுப்பக்கூடிய வகையில பதில அருமையா சொல்லியிருந்தாங்க. இது நிறைய பேர் நம்ம உறவுகள் பார்த்திருப்போம். ஆனா இந்த காணொலி நான் பார்க்கல. ஆனா பாருங்க, இந்த திருட்டு திராவிட வெங்காய ராமசாமி நாயக்கன் பேத்தி இந்த காணொலியை முழுமையா பார்த்திருக்காங்க. நான் ஏற்கனவே அந்த ஒரு காணொலியில் நான் பதிவு பண்ணிருப்பேன். நாம கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலி முழுமையா பார்க்கறது கிடையாது. ஆனா அந்த திராவிட திருடர்கள், இந்த திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய இந்த திராவிட திருடர்கள், அது இந்த யூடியூப் கூட வந்தாலும் சரி, இந்த ஆதர்மம் மாநகட்ட மனோஜா இருந்தாலும் சரி, இந்த எனவே பேசுவோம் திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்போம் இந்த வெங்காய ராமசாமி பேத்தி இருந்தாலும் சரி, இவங்க முழு நேரமும் அண்ணன் சீமானுடைய காணொலியை பாக்குறதுதான் முழு நேர வேலையா இருப்பாங்க போல இருக்கு. எந்த நேரமும் சீமான் அப்படிங்கிற ஒரு எண்ணமா தான் இருப்பாங்க போல இருக்கு. அந்த வகையில இந்த ஒரு காணொலியும் பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு காணொலி போட்டிருக்கு. அதுல அண்ணன் சீமான் அவர்களை செருப்பால் அடிக்கணும், அவன் இவன் அப்படி மாதிரி உரிமையெல்லாம் பேசியிருக்கு. முதல்ல அந்த ஒரு சிறிய கனவு நினைக்கிறேன், அதுல முதல்ல பாருங்க, பிறகு நான் பேசுவோம். தங்கி பையன் சைமன் தான் அந்த நன்னாரி பையன் கோயம்புத்தூருக்கு படிச்ச மாணவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கா. படிக்கிற மாணவர்கள் கிட்ட இவன் என்னத்தை பேசியிருப்பான்? இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் மாணவர்கள் மத்தியில பேச விடலாமா? என்ன நண்பர்களே, பாத்தீங்களா? அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கல்வி முறையை பற்றி, இந்த வெளிநாடுகளில் போயிட்டு ஐடிஐ படிச்சுட்டு வெளிநாட்டுல போயிட்டு மற்ற ஒரு வெளிநாட்டு முதலாளிக்கு அடிமையா வேலை செய்யறதை பற்றி அதுல கொஞ்சம் பேசியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை வேணும், எப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலை வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்திருப்பாங்க. அதை நீ ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏன் ஒரு முதலாளிக்கு அடிமை நீ வேலை செய்யற? இங்க நம்ம உள்நாட்டிலேயே விவசாயம் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட இந்த மாதிரி பசுமையான ஒரு தொழிலை நம்ம செய்யலாம், நாமளே இது முன்னெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல பேசியிருந்திருப்பாங்க. இதை அந்த திராவிட பேத்தி ரொம்ப ஒரு இழிவா பேசுற மாதிரி, இது ஒரு கொலை குற்ற மாதிரி ரொம்ப ஒரு விமர்சனம் பண்ணி இதை இந்த மாதிரிலாம் ஒரு அறிவான மாணவர்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசுற இந்த சீமானை செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மொத்தத்துல இந்த திராவிடர்களுக்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கு முட்டு கொடுப்பவர்களுக்கு கொஞ்சம் கூட மூளை கிடையாது அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதாவது ஒரு கொலை பண்றவன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கொலை பண்றவன், ஒரு கொள்ளை அடிக்கிறவன், ஒரு திருடுறவன், அவன்கிட்ட போயிட்டு என்னப்பா இதுல சரியே, இதுல நியாயம் இல்லையா, இதுல தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் அப்படிலாம் தப்பு இல்லையே, எங்க பாரு இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த திராவிடர்களும், இந்த திராவிட திருடர்களும், இந்த திராவிடத்திற்கு முட்டு கொடுப்பவர்களும் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த ஒரு தற்சார்பு கொள்கை பற்றி, இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி, ஒரு சுயசார்பு வாழ்க்கையை பற்றி, இங்க நம்ம உள்நாட்டு வேலை வாய்ப்பை பற்றி பேசும்போது அவங்க எல்லாம் அப்படியே எரியுதுன்னு வச்சுங்களேன்.
அதாவது இந்த திராவிட திருடர்களை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டு வெளிநாட்டுல போயிட்டு வேற ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு கீழே வேற ஒரு வெளிநாட்டு முதலாளிக்கு கீழே போயிட்டு அவருக்கு அடிமையா வேலை செய்யறதுதான் வந்து ஒரு பெருமையான வேலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது திருடனுங்க கொலைக்காரனுங்க வந்து திருடுறதையும் கொலை பண்றதையும் வந்து பெருமையா நினைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு வகையை சேர்ந்தது தான் இந்த திராவிட திருடர்கள் வந்து. இப்ப இந்த திருட்டு திராவிட வெங்காய ராமசாமி நாயக்கன் பேசிட்டு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதை வந்து அண்ணன் சீமான் இப்ப சொல்லும் போது இந்த அளவுக்கு கத்தி கதறீங்கல்ல, இதே கொள்கை தான், இதே தற்சார்பு தாய்மை பொருளாதார இந்த கொள்கையை தான் நேரு அவர்களும் வந்து முன் வச்சாங்க, காந்தி அவர்களும் வந்து முன் வச்சாங்க, ஜேசி குபரப்பா அவர்களும் வந்து இதான் வலியுறுத்தினாங்க. இப்ப அவங்கள பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டியதானே, ஏற்கனவே அவங்க பேசிருக்காங்கல்ல, அதைத்தானே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்ப பேசுறாங்க. இப்ப நீங்க வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி காணொலி பேசுங்க பாப்போம், அவங்கள வந்து உரிமையில பேசுங்க பாப்போம். சரி, அவனை இவனே சொல்லி பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு வந்து உரிமை கொடுத்தது? ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த அரசியல் தலைவரை பார்த்து அவனை இவனு உரிமையில பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தது? இப்ப நாங்களும் தான் இருக்கோம், நாங்க வந்து யாரும் இந்த வேற எந்த ஒரு அரசியல் தலைவரை பார்த்து அவனை இவனு சொல்லி நாங்க பேசுறது கிடையாது. இதை வந்து உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? இதுக்கு மேல வந்து நீ அவனே இவனே அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்க அப்படின்னா, சீமான் அவர்களை பார்த்து இப்படி பேசுனீங்கன்னா, நாங்களும் எங்களுடைய வினை அப்படிங்கிறது எதிர்வினை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். அதாவது நீ வந்து ஒரு பெண் அப்படிங்கறதுனால நாங்க இது வரைக்கும் கண்ணியத்தோட நாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே சமயத்துல இந்த திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள், திராவிடத்தை ஆதரிப்பவர்கள் இவர்களுக்கு வந்து அவங்க யாரா இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாங்க மரியாதை கொடுக்க மாட்டோம். மொத்தத்துல இனிமே ஒன்ன சொல்லணும் அப்படின்னா, திராவிடத்திடம் கையேந்தி பிச்சை எடுத்து பிழைக்கும் பண்ணி அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். இதே மாதிரி நீ அவன் இவன் சொல்லிட்டு நீ உரிமையில பேசிட்டு இருந்தீங்கன்னா, அதன் பிறகு நீ வந்து பெண் அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எப்படி மரியாதை கொடுப்போமோ அந்த மாதிரி நாங்களும் உங்களுக்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அதனால கருத்தியலா பேசு. அவர் வந்து பேசினாரா, அதுல வந்து இது சரி, இது தவறு, இது இந்த மாதிரி இல்ல, இப்படி அப்படி சொல்லிட்டு கருத்தியலா வந்து அதை எடுத்து பேசு. அதை விட்டு இது உரிமையில அவன் இவன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, செருப்பல அடிப்பேன் அப்படிங்கிற. சரி, திராவிட திருட்டு வெங்காய ராமசாமி நாயக்கன் பேத்தி, அது ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, உன்னுடைய வளர்ப்பு அப்படி, உன்னுடைய அந்த ராமசாமி நாயக்கன் இருக்காருல்ல, அந்த ஆளுடைய வளர்ப்பு அப்படி. ஏன்னா 60-70 வயசுல போயிட்டு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவருடைய வளர்ப்பானா நீங்க எப்படி இருப்பீங்க? 3 திருமணம் செய்த கருணாநிதி அவருடைய வழி வந்தவங்க நீங்க எப்படி இருப்பீங்க? நம்ம இந்த வனவாசத்துல வந்து நிறைய விஷயங்கள்லாம் நாங்க படிச்சோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்ட கருணாநிதி அவர்களுடைய வளர்ப்பு, அவருடைய வழித்தோன்றல்கள், அவர்களுடைய அந்த திராவிடத்தை பின்பற்றுபவர்கள், உங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த அளவுக்கு தான் உங்களுடைய லட்சணமும், அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மரியாதை எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் எங்களால உணர்ந்துக்க முடியுது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ப்பு, எங்களுடைய அவருடைய வளர்ப்பு அப்படிங்கிறது எப்பவுமே வந்து கண்ணியமா கட்டுப்பாடாக தான் இருக்கும். ஆனா அதை வந்து நீங்க எந்த அளவுக்கு காப்பாத்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான், நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்குது. சரியா? அதனால கொஞ்சம் வார்த்தையை இந்த நாவை வந்து அடக்கி பேசு. சரியா? சரிங்க நண்பர்களே, விடாது பெய்யும் இந்த அடமழையிலும் ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளதான் இந்த ஒரு காணொலி பதிவு. மீண்டும் அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.